ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரியா. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஆக்சுவலி காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இன்னைக்கு என்னென்னா வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. ரொம்ப நாளாக நம்ம எங்கேயுமே நாங்கள் யார் வீட்டுக்கும் போகல, சுதாமம்மி வீட்டுக்கும் போகல. அதனால இன்னைக்கு வந்துட்டு சுதாமம்மி வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு தீபிகா சித்தா வந்து ரொம்பவே நல்லா சமைப்பா. அவள் இன்னைக்கு என்ன சமைக்கிறா, அது இல்லாமல் வந்துட்டு அவளோட ஸ்பெஷல் என்ன இன்னைக்குன்றது தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த விளாக்ல காமிக்க போகிறேன். வாங்க சுதாமம்மி வீட்டில் மீட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுதாமம்மியோட வீட்டுக்கு வந்துட்டேன். சுதாமம்மியோட வீடு வந்துட்டு ஆல்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இது என்னோட பேத்தி தேவசேனா. மேல தீபிகா சித்தா வீட்டுக்கு போகலாம். ஆமா சித்தா, இதுதான் எங்க தீபிகா சித்தா. இவங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண போறாங்கன்றத நம்ம வீடியோவா பார்த்தீங்கன்னா நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய போறோம். அதுக்கு வந்து நேற்று வந்து நைட்டு ஊற வச்ச காராமணி வந்து இப்போது குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம குழம்புக்கு அது நல்ல ஒரு சுவை கொடுக்கும். கொஞ்சோண்டு உப்பு கொடுமா, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். ஏன்னா அது காராமணியில் கொஞ்சம் உப்பு வந்து அப்போ தான் அது பிடிக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இவங்க பேர் தான் தேவசேனா. நீங்க பாத்திருப்பீங்க பாகுபலி படத்துல, அந்த தேவசேனா தான் இவங்க. இளவரசிங்களுக்கெல்லாம் இளவரசி இவங்க தான். ஆமா, எல்லா இளவரசனுக்கும் இளவரசி இவங்க தான். இவங்க வந்துட்டு ஒரு லயலோ காலேஜ் ஸ்டூடெண்ட். பாருங்க, ஒரு பெண்மையா வைக்கப்படுறாங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம புளி எடுத்து கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டா அதுலயே கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுக்கினா கரெக்டா இருக்கும். புளிப்பு அதிகம் வேணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க போட்டு ஊற வச்சுக்கலாம். நாங்க புளி அவ்வளவா சேர்த்துக்க மாட்டோம். அதனால ஏன்னா இந்த குழம்புல கொஞ்சம் மாங்காய் போட்டு நம்ம செய்யறதுனால அது கொஞ்சம் புளிப்பு தன்மை நிறைய இருக்கும். அதனால கொஞ்சமா நம்ம வந்து புளி போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். குழம்புக்கு வேணுங்கும் போது அப்புறமா கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ புளி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணலாம். வாங்க. முருங்கைக்காய் போட போறேன், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போட போறேன், அப்புறம் மாங்காய் போட போறேன். ஏன்னா அது வந்து மாங்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா வந்து அந்த குழம்புல வந்து நிறைய அதிகமா கிடைக்கும். வாங்க, இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணுங்க. சாப்பாடு வந்துட்டு இருக்கு, சமைக்கிறது நம்ம மோனி. ஏன் மோனி இவ்வளோ வெக்கப்படுற? இந்த மாதிரி எல்லாம் நீ வெக்கமே பட மாட்டியே. கேமரா பார்த்து அப்புறம் சொல்லு மோனி, என்ன பண்ணிட்டு இருக்க? யாருக்காகமா? சொல்லு, நீ என்ன பண்ற, என்ன படிக்கிற, அப்புறம் என்ன ஊரு, உன்னோட டீடைல் சொல்ல. நான் லயலோ காலேஜ்ல படிக்கிறேன் ஆயா. பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஃபைனல் இயர் பண்றேன். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தாங்க ஐயா போகுது. படிச்சு முடிச்சுட்டு என்ன பிளான்? படிச்சு முடிச்சுட்டு பிஜி பண்ணலான்னு பிளானுங்க ஆயா. தேங்க்ஸ்ங்க ஆயா. சாப்பாடு வந்துருச்சா? இல்ல ஆயா, இன்னும் வேவல. இவங்களை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இவங்க ஒரு டீ பைத்தியம். காலையில இருந்து இது வரைக்கும் ஒரு 4 டீ குடிச்சிருக்காங்க. இவங்களோட உயிரே இந்த டீல தான் உயிர் வாழுது. இவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. காலைல இருந்து நைட் வரைக்கும் நீங்க எத்தனை டீ கொடுத்தாலும் குடிப்பாங்க. சோறு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான நியூஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இவங்க நாங்க செல்லமா ஏஜென்ட் டீனான்னு பேர் சொல்லி கூப்பிடுவோம். இவங்க ஒரு காசிப் லேடி, ஏஜென்ட் டீனா. உங்களோட ஒர்க்கை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பார்ட் டைம்ல காலேஜ் போறாங்க, ஃபுல் டைமா காசிப்ல இருப்பாங்க. ஏதாவது கண்டுபிடிச்சு கொடுங்க கேட்க போறாங்க.
ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க, குழந்தை பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவா. சொந்தக்காரங்க வீட்டுல இருக்க கூடாது. வேற யாரு இல்ல, இங்க இருக்கிறவங்க தான் இருக்கிறோம், வேற யாரு இருந்தா உனக்கு நிம்மதி போயிடுது. வந்ததுனால அவங்கள பிடிக்கிறாங்க. அப்போ உன் நிம்மதியை இங்க கொலைக்கிறவங்க யாரு? குழந்தை அவ பாட்டுன்னு அவளுடைய செவனேன்னு அவ வாழ்க்கையை பார்த்துன்னு இருக்கிறா. உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை மேடம். ஆமா ஆமா, அதுக்கு அந்த ஒண்ணு இருக்குது, அதை நீங்க அதுல வச்சு கட் பண்ணுமா இல்லையா? டைல்ஸ உடைக்கலான்னு பாக்குறீங்களே. சீசன் முடிஞ்சிச்சே, இன்னும் பழுத்ததாவே இருக்குது. ஆனா நல்லாதான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்துருக்கும்ல குழம்பு. குந்தல தேசத்து இளவரசி இவங்க தேவசேனா, பாகுபலியோட பொண்டாட்டி. பாத்துக்கோங்க, அமரேந்திர பாகுபலியோட பொண்டாட்டி, மகேந்திர பாகுபலியோட அம்மா. நடி கருவேப்பிலை பச்சை மிளகா வச்சுட்டு நம்ம வந்து இப்ப சமையலுக்கு ரெடி ஆக போறோம். சாப்பாடு வடிச்சிட்டியா? இந்த தண்ணி வந்துட்டு கருவாடு கழுவுறதுக்காக வேணும். நீங்க தலையில இவ்வளவு சுட தண்ணியில அந்த கருவாடு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப குழஞ்சிரும். வந்துட்டு அந்த தண்ணி கொஞ்சமாவது பச்சை தண்ணி சேர்த்துட்டு அதுல கழுவணும். இந்த சைட்ல இருக்க அந்த செதால் எல்லாமே வந்துட்டு கிளீன் பண்ணணும். உள்ள இருக்க அந்த குடல் அதெல்லாம் எடுத்துடணும். சண்டை போடுங்கப்பா ப்ளீஸ். டீ காலையில் தண்ணி அவ்வளவு ஊத்தி வைக்கிறாங்க. எங்க ஆயா பாருங்க, பாதி கப்பு டீயோட வச்சுட்டாங்க. டீ எவ்வளவு குடிப்பாங்க எங்க ஆயா தெரியுமா? பாவம் காலையில் சாப்பாடு செஞ்சு தர மாட்டாங்க எங்க ஆயா. நான் இருந்தாதான் லீவ்ல ஆயாக்கு எல்லாம் சேர்ந்தேன். நான் காலேஜ் போயிட்டா ஒன்று எங்க ஆயா. நீங்க நோட் பண்ற விஷயம் என்னன்னா, இவங்க காலையில சாப்பிடவே மாட்டாங்க. கருவாட்டு குழம்புல, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புல கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தாக்கா அதோட டேஸ்ட் நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாவே நான் விட்டுருப்பேன். நான் எப்பயுமே கருவாட்டு குழம்பு, கார குழம்பு, மீன் குழம்புக்குலாம் நான் எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமா தான் போடுவேன். கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கணும். அது கூடவே கொஞ்சம் கடுகு பருப்பு எடுத்துக்கணும். நாங்க எப்பவுமே இந்த வடகம் யூஸ் பண்ணுவோம். கார குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, நம்ம குழம்பு ஐட்டம் வைக்கும் போது இந்த வடகம் போட்டா நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து அது அதிகமா கொடுக்கும். நல்லா கடுகு பொரிஞ்சு அடங்கின உடனே இந்த வடகமும் கருவேப்பிலையும் போடணும். கடுகு எப்பயுமே பொரியணும். நல்லா பொரிஞ்சாதான் அதுக்கு அதோட குழம்போட காரம் டேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும். சில பேர்லாம் கடுகு பொரியறதுக்கு முன்னாடியே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிடுவாங்க. அது வந்து நம்ம பண்ணக்கூடாது. எப்பயுமே கடுகு நல்லா பொரியணும். உங்களுக்கு இப்ப கேட்கும் நல்லா கடுகு பொரியிற சவுண்டு, நல்லா கடுகு பொரியிற சத்தம் உங்களுக்கு கேட்குது. இப்ப நம்ம இந்த வடகத்தை கொஞ்சம் போட்டுட்டா, இந்த நல்லா உள்ளங்கையாலோ நல்லா வடகம் கொஞ்சம் நிறைய போட்டா கூட போட்டுடணும். போட்டுட்டு இப்ப கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை பொரிஞ்சு அடங்கின உடனே நல்லா இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமா ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர்ல வர வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கணும். நல்லா ரெட்டிஷா வர வரைக்கும் வதக்கலாம். இந்த மாதிரி மண் சட்டியில நம்ம குழம்பு வைக்கும் போது நம்மளுடைய தமிழ் பாரம்பரியமான ஒரு உணவு நம்மளுக்கு கிடைக்கும். அதோட சுவையும் நல்லா இருக்கும். எப்பயுமே இந்த அலுமினிய சட்டி, இந்த எவர் சில்வர் பாத்திரம் இதுல எல்லாம் குழம்பு வைக்காம இந்த மாதிரி மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி குழம்பு சம்பந்தப்பட்ட இது வைக்கும் போது நீங்க இந்த மாதிரி மண் சட்டியில வச்சீங்கன்னா அதோட சுவை நல்லா இருக்கும். மண் சட்டி வந்து ஹீட் ஆகிறதுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஹீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க சிம்ல வச்சு நீங்க சமைக்கலாம். ஏன்னா வந்துட்டு அந்த மண் சட்டியோட சூடு வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அது ஹீட் ஆன பிறகு சூடானதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடும். அதுவும் டேஸ்ட் வந்துட்டு தீபிகா சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்டும் வந்துட்டு டிஃப்ரெண்டா, அது வந்துட்டு ஒரு மாதிரி நெய்யோட, நம்ம நெய்யே ஊத்தாம அந்த கருவாட்டு குழம்புல அந்த நெய் ஊத்தி சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் வரும் மண் சட்டியில. வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து அப்படியே வெங்காயம் இப்படி போட்ட உடனே போட்டுடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்காது. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும்.
அதனால நம்ம கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்கலாம். அதே மாதிரி காராமணியை வந்து 2 விசில் விட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த தண்ணியோட நம்ம குழம்புல போட்டாதான் அதோட டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். சில பேர் தண்ணியை ஊத்திடுவாங்க, அப்படி தண்ணியை ஊத்தக்கூடாது. ஏன்னா இந்த காராமணியில இருக்கிற அந்த சத்து எல்லாமே இந்த தண்ணியில தான் இருக்கு. அதனால இந்த தண்ணியுமே நம்ம குழம்புல ஊத்த போறோம். பக்கத்துலயே நின்று தேவசேனாவும் சமையல கத்துக்கிறா. இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து புதுசா வந்திருக்க ஒரு குழந்தை. அதனால வந்து நான் சமையல் செய்யும் போதெல்லாம் என் கூடயே இருக்கும். நான் என்னென்ன செய்யறேன் என்னென்ன பண்றேன்னு பார்த்து அது கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கும். நம்மளுக்கு உடம்பு இல்லாத போது, நம்மளுக்கு முடியாத நேரத்துல நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, ஒரு சமையல் செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம கூடயே இருப்பாங்க. நான் செய்யறத பார்த்துட்டு இது என்ன போடுறீங்க ஆயா, அது என்ன போடுறீங்க ஆயான்னு ஒரே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பா என்கிட்ட. இன்னொரு பேரும் இருக்குது அவளுக்கு, கொஸ்டின் கோமதி. இன்னையில இருந்து அவளுக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்றேன், கொஸ்டின் கோமதி அவ பேரு. இதுக்கப்புறம் இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல வந்து நம்ம நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம தக்காளியை போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஏன்னா இது கருவாட்டு குழம்புங்கிறதுனால கொஞ்சம் அந்த நீச்சல் இருக்கும். அதனால மஞ்சத்தூள் போட்டாக்கா, மஞ்சத்தூள் வந்து ஒரு கிருமி நாசினி. நம்மளுக்கு என்னென்ன இது இருக்குதோ அது எல்லாமே அதுல அழிஞ்சு போயிடும். நல்லா இப்போ வந்து தக்காளியே நல்லா கூழ் மாதிரி, அதாவது நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் அது நல்லா அந்த சூட்லயே வேகணும். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம வச்சிருக்கிற அந்த காய் எல்லாத்தையுமே இதுல போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் அந்த காய்களை. பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த காய், மாங்காய் வந்து நம்ம கடைசியில தான் போட போறோம். ஏன்னா மாங்காய் சீக்கிரம் குழஞ்சிடும். அதனால கடைசியில போட்டாதான் அது நம்ம எடுத்து அப்படியே அல்வா மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப வெறும் இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம போட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து இப்ப வேக விட போறோம். இந்த காயெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வெந்து வர அந்த வாசனை, அந்த மனம் வந்து நல்லா இருக்கும். ஆனா வடகத்தோட ஸ்மெல் இப்பவே வருது, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு ஸ்மெல்ல. இது ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே இந்த காய்களை வேக விடலாம். ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கிறேன். நாங்க வந்து கடந்த 15-16 வருஷமா இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்றோம். நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுல அரைக்கலாம் அது இதுன்னு. நாங்க ஆரம்பத்துல இருந்து இந்த மிளகாத்தூளோட அந்த சுவைக்கு வந்து நாங்க அடிக்ட் ஆனதுனால நாங்க வீட்டுல செய்யறதுக்கு எங்களுக்கு எது இல்லை. அதனால இந்த மிளகாத்தூள் தான் நாங்க ரொம்ப வருஷமா யூஸ் பண்றோம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது. இதுல வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டா போதும், அவ்வளவுதான். ஒரு 2 ஸ்பூன் போட்டா போதும், அதுவே நல்ல டேஸ்ட் தரும் உங்களுக்கு. போட்டுட்டு இப்ப நல்லா ஒரு கலருக்கு இப்ப நம்ம வந்து வேக வச்சு எடுத்திருக்கிற அந்த காராமணியையும், நிறைய பேர் வந்து தட்டைப்பயிர் போடுவாங்க, நானும் தட்டைப்பயிர் போட்டு சமைச்சிருக்கேன். ஆனா காராமணி வந்து இன்னும் நம்மளுக்கு கூடுதல் வந்து சுவை கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். தேவையான தண்ணி கொடு. இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது, அப்படியே வந்து நம்ம இதுல ஊத்திடணும். ஏன்னா இந்த தண்ணியில தான் நம்மளுக்கு வந்து சத்து நிறைய இருக்கு. இப்ப என்ன பண்றோம், இப்போ உடனே நம்ம புளி ஊற்றக்கூடாது. ஏன்னா வந்து புளி ஊத்தின உடனே அப்படியே காயெல்லாம் ஒரு மாதிரி விரைச்சுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால புளி ஊற்றக்கூடாது. நம்ம இதுலயே வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக விட்டோம்னா இப்ப நீங்க கருவாடு போடலாம். கருவாடு போட்டு நம்ம ரொம்ப கலரக்கூடாது, அப்படியே கருவாடு போட்டு நம்ம மூடி விட்டுடலாம். இப்ப நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம். அதுக்குள்ள நம்ம புளியை நல்லா உப்பு போட்டு வச்சிருக்கேன். நல்லா புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். புது புளி யூஸ் பண்றதுக்கு பதிலாக பழைய புளி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அதோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்ல ஒரு இது கொடுக்கும். புது புளி யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் ஸ்வீட்டு தான் இருக்கும், அதுல வெறும் ஸ்வீட்னஸ் இனிப்பா தான் இருக்கும். ஆனா பழைய புளியில தான் அந்த புளிப்பு இருக்கும். மோஸ்ட்லி எங்க வீட்டுல நாங்க வந்து புது புளி கொஞ்சம், பழைய புளி கொஞ்சம், புது புளி கொஞ்சம், 2 மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம்.
நல்லா அது ஒரு கொதிச்சு வந்த உடனே இந்த புளியை ஊத்திட்டு ஒரு கிளறிட்டு இந்த மாங்காவை போட்டு மூடி வச்சிடணும். உப்பு நான் கொஞ்சமா தான் போட்டுக்கிறேன். சப்போஸ் உப்பு வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா குழம்பு கொதிக்கும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு அதிகமாயிடுச்சுன்னா தான், ஏன்னா அந்த கருவாடுல நம்மளுக்கு உப்பு இருக்கும், அது கடைசி அந்த டேஸ்ட் வரும்போது பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்ப நம்ம அந்த புளி கரைசலை ஊத்தலாம். இப்பயே பாத்தீங்கன்னா அந்த அந்த எண்ணெயோட அந்த இதெல்லாம் கலர் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த எண்ணெய்லாம் அப்படியே குழம்புல இருந்து பிரிஞ்சு தனியா வரும். புளி நம்ம நிறைய சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கிறோம், இப்ப மாங்காய் போட போறோம். அதனால புளி நம்ம தேவையான அளவு கொஞ்சமா போட்டுக்கினா கூட நல்லா இருக்கும். இப்ப புளி கரைச்சி ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாங்காவை போடலாம். இதுக்கு நம்மளுக்கு சைடிஷே வேண்டாம். இந்த குழம்புக்கு இதுல இருக்கிற காய்கறிகளே நம்மளுக்கு ஒரு பெரிய சைடிஷ். ஏன்னா நம்ம நிறைய காய் போட்டிருக்கோம், கருவாடு போட்டிருக்கோம், அப்புறம் காராமணி போட்டிருக்கோம். இப்ப நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு தேவைப்படுது, லைட்டா போட்டுக்க போறோம், ரொம்ப போட போறது இல்ல. அவ்வளவுதான். எப்பயுமே உப்பு நம்ம கையில எடுத்து போடுறதுதான் நல்லது, ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு அதோட அளவு தெரியும். ஸ்பூன்ல வந்து நம்மளுக்கு அளவு தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க 1 ஸ்பூன் போடணும், 2 டேபிள் ஸ்பூன் போடணும்னு. ஆனா கையில எடுத்து போடுறதா நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டா தெரியும். ஒரு கிளறியாச்சு. இப்ப குழம்பு நல்லா கொதிக்கணும். அந்த காய், அந்த காராமணி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா நல்லா இருக்கும். ஓகே, பாருங்க நல்லா குழம்பு கொதி பிரிஞ்சு தனியா வந்திருக்கும். இப்ப வந்து டேஸ்ட் பார்க்க போறாங்க மேடம். நல்லா இருக்கு, எதுவுமே பண்ண தேவையில்ல. உப்பு காரம் எல்லாம் பக்கத்து. இந்த மாங்காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும், முருங்கைக்காவும் வேகணும். ஆனா இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே. என்ன பண்றீங்க? நான் இப்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்காக டீ போட்டுட்டு இருக்கோம். எங்க ஆயா சமைச்சு டயர்ட் ஆயிட்டாங்க, அதனால பாருங்க, டீ பைத்தியம் இவதான். டீ பைத்தியம். ரெஃப்ரெஷ்மெண்ட் கலர் இந்த வயசுலயே இவ்வளவு டீ குடிக்கிறியே, பல வயசுக்கு என்ன ஆகும்? சீக்கிரமே வெள்ள முடி வந்துருமே உனக்கு. வயசான மாதிரி ஆயிட போற. இந்த மாதிரி டீ குடிக்காத. பாவம் அந்த யூடியூப்ல இருக்கிற என்னோட சொந்தங்கள்லாம் பார்த்து உன்னை வந்துட்டு அட்வைஸ் பண்ண போறாங்க. ஏன் இந்த சின்ன வயசுல படிக்கிற வயசுல இவ்வளவு டீ குடிக்கிறேன்னு சொல்லி. தலைவலிக்குதான். படிக்கிறல்ல செல்லும், படிச்சுட்டே இருப்பா. அதனால கண்ணாடி போடல இன்னைக்கு. கண்ணாடி இல்லாத ஒரு மங்கையா இருக்கிறிய இன்னைக்கு நீ. எங்க உன் கண்ணாடி போட்டு காமி. அந்த கண்ணாடி போட்ட அழக கொஞ்சம் காமி. அழகா இருக்கு. என்னோட பேத்தி எப்படி இருக்கான்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு வந்துச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மூடி போட்டுட்டோம்னா இந்த மண்சட்டில் இருக்கிற அந்த சூட்லயே அந்த குழம்பு நல்லா, அந்த காய்கறி இதெல்லாம் நல்லா வெந்துடும். அவ்வளவுதான். செம்ம டேஸ்ட். ஆக்சுவலி விஜே சித்து ப்ரோவோட இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் நான் வந்துட்டு யூடியூப் சேனல்ஸையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இப்போ வீடியோ எடுத்தவங்க சூரி ப்ரோ இன்ஸ்பிரேஷனா வச்சு என்னோட வாய்ஸ் வராத அளவுக்கு வீடியோ எடுத்துட்டாங்க. அதனால வந்துட்டு மறுபடியும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனாலதான் லிப் சிங்க் ஆகாம இருக்கும். சாரி அதுக்காக. அதாவது தீபிகா சித்தாவே சமைச்சு அதை அவ கையாலேயே போட்டு கொடுத்து அந்த சந்தோஷம், அதுக்கு அது அவளோட ஃபேஸ், அது இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். அதாவது அந்த சாப்பாட்டை கொஞ்சோண்டு குழம்புல பிசைஞ்சு அதுக்கு மேல
உருளைக்கிழங்கு அந்த காய் கருவாடெல்லாம் வச்சு மாங்காய்லாம் வச்சு டேஸ்ட் பண்ணும்போது கரெக்டான உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருந்தது. பர்ஃபெக்ட் டேஸ்ட்ல இருந்தது. சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இதுக்கு நடுவில் வந்துட்டு என்னோட குழந்தைங்களும் இந்த வீடியோக்காக நிறைய காமெடிஸ் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட தீபிகா சித்தா வச்ச குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ.